மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். உங்கள் பேர்? சுரேஷ். 25 வருஷமாக நான் அந்த கலையில் இருக்கேன். ஆமாம். அண்ணன்லாம் 2-3 பேரும் ஆர்டிஸ்ட்டு. பெரிய அண்ணன் அவர் அண்ணன் தான். ராஜி, கடலூரில் ராஜி, சுப்பிரமணி அண்ணா நடன். அடுத்தது ஜீவா ஆர்ட்ஸ் செல்வராஜ். அவர் தான் 3 பேர் தான் எனக்கு குரு அவர் தான். ஆமாம். தனியாக 25 வருஷமாக செய்யுது. படிக்கும் காலத்துலேயே செஞ்சது. நம்ம லீவில் போய் அண்ணன் கூட உதவியாக இருப்போம், அவங்க கற்றுக்க தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக செய்ய ஆரம்பிச்சோம். வேலை இப்போ ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கும். இப்போ 10 பேர் செய்கிறாங்க ரெகுலராக. செஞ்சு வெளியில் போனவங்க ஒரு 50 பேர் 100 பேருக்கு மேலே போயிருக்காங்க. 50க்கு மேலே இருக்கும். என்ன சிறப்பாகவே இருக்கும். இதுக்கு வந்து தொழில்நுட்பம், அந்த கம்ப்யூட்டரு, அது மிஷின் மூலிமா எதுவும் அடிக்க முடியாது. எவ்வளோ மிஷின் வந்தாலும் அது மேன் பவர் மூலிமா ஆணுக்கு அந்த செஞ்சாகணும், மனிதன் செஞ்சாகணும். இப்போ சுவர் ஓவியம்னா அதுலேயே மிஷின் வந்துடுச்சு, ஓவியெல்லாம் வந்துடுது. ஆனால் சிற்பத்துக்கு வரல. நம்ம கலையை அவ்வளோ சீக்கிரம் நல்லா பரவாயில்ல. நம்ம நேச்சுரல் ஓவியம், இந்த சுவாமி ஓவியம் அதிகமாக சீலிங்கில் சோத்தில் கோவில் ஓவியம் தான். சாமி படங்கள் தான் அதிகமாக வரையும். ஆலய பணி தான். ஆலய பணி எடுத்துக்கணும். டிராயிங் நான் பார்த்துக்குவோம், பசங்க வந்து பார்த்துக்கோங்க. அண்ணம்பள்ளக்கு நேச்சிருக்காப்புல அவங்க வந்து ஓவிய பணி, அந்த கோவில் பணிலாம் அவங்க செய்வாங்க. நம்ம ஓவிய பணி செஞ்சுன்னு இருக்கும்போது தான் இந்த கம்ப்யூட்டர் வந்தது, ப்ளக்ஸ் வந்தது. அதுக்கு மாற்றுன்னு தரும்போது தான் நம்ம கோவில் பணி வந்தது. கோவில் பணிக்கு நம்ம கணிசபாத்தில் ஒருத்தர் முருகன் ஒருத்தருக்காப்புல குச்சிப்பாளத்தில் ஆசை தெரிஞ்சுங்க. அவங்க தான் முதல்ல நம்ம கோவில் ஓதி இட்டு போனவங்க. அதில் போய் பண்ணும்போது நம்ம சிறப்பாக பண்ணும்போது அடுத்தடுத்தது நம்மளுக்கு அவங்க மூலிமா பழக்கத்தில் ஒரு 5 பேர் பழக்கமாகுது. அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் செய்கிற தொழில் நேர்மையாக இருந்தால் அந்த தொழில் மேலே போயின்னு இருக்கும், பரவலாக இருக்கும். நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இவங்ககிட்ட வேலை கொடுத்தா அவங்க கரெக்டாக முடிப்பாங்க, இவன் நேர்மையாக இருப்பான், சொல்ல நேரத்துக்கு முடிப்பாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்தால் நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் முன்னுக்கு வரலாம், மேன்மேலும் சிறப்பாக செய்யலாம், வெற்றி பெறலாம் கன்ஃபார்ம். கோவில் வேலையில் இந்த சாரம் கட்டி செய்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. கொஞ்சம் பாதுகாப்பாக செய்யணும். சாரம், பழைய சாரம், கழி, மரம், பலகை அதுமாரிலாம் சேஃப்டியாக செய்யணும். எல்லா தொழிலும் ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். நம்ம ஓவிய தொழிலும் அப்படி இருக்குது. சீலிங்கில் செய்யும்போது ஒரு நேரம் பலகை உடையும், கீழே போகும், விபத்து நடக்கும். அதையும் மீறி நம்ம சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க வந்து நேர்மையாக அப்படி சிறப்பாக அந்த தொழில்நுட்பத்தோடு கரெக்டாக செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்க படித்து வரதால இதுக்கு இந்த கலர் போடலாம் அப்படி சிறப்பாக செய்வாங்க. இவங்க வந்து கற்றுக்கணும் வரவங்க ஒரு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க எப்படியோ அந்த முறையில் செய்வாங்க. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அவங்க வந்து அந்த முறையாக தான் செஞ்சாகணும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம இஷ்டத்துக்கு அந்த நேரத்துக்கு வேலை எப்படி முடிக்கலாம்னு செய்வாங்க. ஆனால் ரெண்டுமே செஞ்சால் சிறப்பாக தான் இருக்கும். அவங்க துறையில் அவங்க ஃபஸ்ட்டு வரதால அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. நம்ம பழக்கத்து மூலிமா செய்கிறதால அதை எப்படி சிறப்பாக செய்யணுமோ அப்படி செய்கிறோம். அவங்களுக்கு ஆனால் வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும். வெளி மாநிலம் கர்நாடகா, கேரளா, அதோட மும்பை, டெல்லி ஒரு 4 வெளிய நகரத்தில் போய் செஞ்சுருக்கோம். ஹைதராபாத்தில் போய் செஞ்சுருக்கோம். இந்தியா முழுக்க ஒரு 6 மாநிலம் போயிருக்கோம். புதுமையான படைப்புனா இந்த இது பனை ஓலையில் படம் வரைஞ்சி அவருக்கு சீமான் கொடுத்துருக்கேன். அதை வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அது முயற்சி பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து பிரேமி கொண்டு இயற்கையிலே செய்கிற மாரி எல்லாமே பனை ஓலையில் நிறையா செய்யணும் ஓவியம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது காலங்கள் இன்னும் எடுக்கும். ஓவிய கலையில் ஒவ்வொரு ஓவியத்துலேயும் ஒரு 10 ஓவியம் சிறப்பான முறையில் செஞ்சு ஒரு 100 ஓவிய கண்காட்சி மாரி தயார் பண்ணி வைக்கலான்னு ஒரு வருடத்துக்குள்ளே ரெடி பண்ணி வைக்கலான்னு தான் முயற்சியில் இறங்கியிருக்கோம். இப்போது சிற்பக்கலைன்னா அது ஒரு 10, பழங்கால ஓவியம் ஒரு கட்டிடக்கலையாக அதில் ஒரு 10, அப்புறம் வந்து இந்த குழந்தைகளா அதில் ஒரு சிரிப்பு, அழுகை,
ஆச்சரியம், அதுமாரி அதில் ஒரு 10, அதுமாரி ஒவ்வொன்றிலையும் ஒன்று 10. பழைய தலைவர்கள் இருக்காங்களா அவங்கள ஒரு 10, அதுமாரி ஒவ்வொன்றிலையும் 10 சிறந்ததை எடுத்து முதல் கட்டமாக ஒரு 100 ஓவியம் தயார் பண்ணி அது ஒரு கண்காட்சியாக வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. அது முடிஞ்சால் ஒரு ஓவியத்தை ஒரு வேறு வடிவில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லோரும் போய் சேரணும். அதேமாரி அதிக விலை இல்லாமல் அந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அந்த ஓவியத்துக்கு அந்த விலை நிர்ணயித்து இவ்வளோ தான், இந்த ஓவியத்துக்கு ஒரு 3500 5500 அப்படி நிர்ணயம் பண்ணி விற்கிறது. அதிகமாக ஓவியம்னா ஒரு 10,000 20,000 கொடுத்து ஓவியம் வாங்கணும். அந்த ஓவியம் எவ்வளோ காலம் எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விலை போட்டு எல்லா மக்களும் ஓவியம் போய் சேரணும் மாரி முடிவு பண்ணணும். ஆமாம் ஆமாம், அது தகுந்த மாரி எல்லா ஓவியத்துக்கும் ஒரே மாதிரி சராசரியாக விலை போட்டு மக்கள் பணத்தை வாங்கக்கூடாது. அந்த ஓவியம் எவ்வளோ நேரம் எடுத்து உழைப்பு ஊதியம் இருந்தாலும் போதும். அதிகம் ஆமாம் என்ன இருக்குது, இன்னும் ஒரு இடத்துல அது தயார் பண்ணி வச்சுருவான். எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். நம்ம எடுத்துக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நேர்மையாக செஞ்சாலே முன்னுக்கு வந்தெல்லாம் மக்கள் விருப்பம் பண்ணலாம். அதை அதில் ஒரு நினைத்து இருக்கணும். இந்த வேலை செய்கிறோமா, அந்த வேலையில் எவ்வளோ நுணுக்கமாக செய்யலாம், எவ்வளோ சிறப்பாக செய்யலாம்னு செய்யணும். அது இயற்கை சார்ந்து இருக்கணும், மக்களை சார்ந்து இருக்கணும், அதில் ஒரு நேர்மை இருக்கணும். இதெல்லாம் இருந்துதான் அதனால் மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நேசிக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம அது துப்புரவு பணியாக இருந்தாலும் அதில் சிறப்பாக செய்யணும். அப்போ தான் அந்த தொழில் நம்ம முன்னுக்கு வர முடியும். என் அம்மா அப்பா நவநீதம் எங்கள் அம்மா அப்பா கேசவன், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த உலகத்தை என்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்க. என் குருநார் எங்கள் அண்ணன் ராஜி, சுப்பிரமணி, செல்வராஜ், அவங்க 3 பேருக்கு நன்றி. கோவில் பணி சிறப்பாக எனக்கு அறிமுகப்படுத்தியவங்க முருகன், ஆசை தம்பி, மற்ற வேலை கூட அனைத்து சபதிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. என் பக்கபலமாக இருக்கிறது அண்ணம்பிள்ள இருக்காப்புல, கணேஷ் இருக்காப்புல, நம்ம தம்பிங்க, என் கூட உடன்புறவா தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக நேர்மையாக இருக்காங்க என் கூட. நான் ஒரு விட்டுட்டு போனால் ஒரு கோயிலில் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. நேர்மை, ஆமாம், அதில் நேர்மையாக இருக்கிறாங்க. நம்ம விட்டுட்டு போனால் நம்ம தப்பான கணக்கு எழுதி அதில் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ, ஆள் இல்லாட்டாலும் ஒரு வேலை, ஆள் இல்லாத இருந்தாலும் ஒரு வேலை, அவங்களும் சிறப்பாக செய்கிறாங்க. நான் என்ன நம்புகிறேன், அவங்க என்ன நம்புகிறாங்க, அவங்களும் நம்புகிறோம். அதுமாரி அதுக்கத்தால் தொழில் போயின்னு இருக்குது. ஓவிய கலையில் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சுவர் விளம்பரம், இயற்கை காட்சி, மக்களுக்கு விழிப்புணர்வாக எப்படி, ஆமாம், அது அந்த மாவட்டத்துக்கு அந்த நகராட்சிக்கு உட்பட்ட அவங்கவுங்க தனித்தனியாக வேலை வாய்ப்பு தரணும் கண்டிப்பாக. அதேமாரி இந்த கட்சி சார்ந்த இந்த இப்போ எலெக்ஷன் தேர்தலெலாம் வருதுல்ல, அதை பிரித்து கொடுக்கலாம். ஒரு 10 ஓவியருக்கும் 10 ஊர் கொடுத்துருங்க. அவங்க நீங்கள் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சிறப்பாக நீங்கள் செஞ்சு அது கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தலாம். இல்லை கட்சிக்காரட்டு பணம் வாங்கி அவங்க செய்யலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. இது எதுவுமே நடைமுறைப்படுத்தாத அவங்கவுங்க ஒரு இஷ்டத்துக்கு கேள்விக்குறியாகுது. இப்போ ஓவியர் வாழ்க்கையை நிறைய பேர் கேள்விக்குறியாகுது. எப்படி எதுவும் நோக்கி போகிறதுன்னு தெரியாத சில பேர் சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், எந்த தொழிலையும் செய்யலாம். அதை நம்ம நேர்மையாக செய்யணும், கரெக்டாக செய்யணும். அதனால் அதில் ஒரு நல்ல பயன் கிடைக்கும். ஓவிய கலையில் இந்த கோவில் வேலையில் நம்ம பழமையான கோயிலெலாம் இருக்குது. புது கோயில் கட்டுறதோட பழமையான கோயிலை புதுப்பித்து அதை பாதுகாத்து அதை பராமரிக்கணும். அது அரசாங்கமும் செய்யணும், அந்த ஊருக்காரங்களும் செய்யணும். புதுசாக நிறையா கோயில் உருவாக்கிடலாம். ஆனால் பழைய கோயில் முன்னோர்கள் நம்ம கட்டுனது, அதில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பொருளாதாரம், எவ்வளோ மலையை உடச்சிருப்பாங்க, எவ்வளோ பாறை இருக்கும், அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாத்தாலே நம்ம சிறப்பாக செய்யலாம். அந்த கோயிலும் நல்லாயிருக்கும். நம்ம பழங்காலத்து அதில் ஏகப்பட்ட கலை கற்றுக்கலாம். இவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ கோயிலும் நம்ம பராமரிக்காக இருக்குது. ஏன் நானே பார்ப்பேன், நிறையா மரம் முளைஞ்சிருக்கும், பாடடிஞ்சு கிடக்கும், பராமரிப்பெல்லாம் ஆடு மாடெல்லாம் கட்டியிருக்கும். அதேமாரி ஒவ்வொரு வருடமும் ஒரு கோயில் மேலே ஏறி அந்த ஒரு தாவரம், அந்த பறவைகள் எச்சத்தில் மரம் முளையுது. அதெல்லாம் கோயில் நிர்வாகமே ஏறி அந்த செடி மரத்தெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டாங்க. 12 வருஷம் ஒரு இப்போ நாம் போய் ஏறி அதை எடுக்கும்போது பெரிய மரம் ஆகி போகுது. அது கிளை அதிகமாக உள்ள போகுது, வீரல் கொடுக்குது. அது நிர்வாகம் கோயிலே பண்ணணும். அதுமாரி அதுவும் பண்ண மாட்டாங்க. அது லாஸ்ட் நேரத்தில் கடைசி நேரத்தில் நம்ம போய் சேர்த்தல ஏகப்பட்ட குப்பை அந்த மரம் இருக்கிறதால அந்த கோயில் பாழாகுது. மழை நீரும் உள்ளே போய் லீக் ஆகுது, உள்ளே போய் ஓதங்காக்குது. அதெல்லாம் பொதுமக்களும் அதேமாரி பொதுமக்கள் இந்த விபூதி குங்குமம் கொட்டுறது இந்த சிற்பத்து மேலே கொட்டுறாங்க. மக்களுக்கு போய் விழிப்புணர்வு கிடையாது. தேவையான விபூதி சிவப்பு எடுத்துன்னு நெத்தியில் இட்டு மீதி பாக்கெட்டில் மடிக்கிட்டு அந்த வேலையே கிடையாது. சிற்பத்து மேலே கொட்டுறதும் கோயில் மேலே கொட்டுறதும் எங்கே வேணுமோ அவங்க நினைக்கிறத கொட்டு போயிடுறாங்க.
அதனால் அந்த கோயிலோட சுற்றுப்புற சூழலும் வீணாகுது. அந்த சிற்பமும் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நீங்கள் தூண்டு பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பொது விழிப்புணர்வே இல்லையே, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு மனசு ரொம்ப அல்லாடுது. ஆனால் அப்படி இல்லைன்னா அது ஓதுவாரே கொஞ்சமாக விபதி நெத்தியில் எனக்கு வேணாம்னு சொல்லிடலாம். அதுவும் சொல்ல மாட்றாங்க. தோராயமாக அவரை கொடுக்குறாரு, கையில் கலாசி கட்டுறாங்க, இப்படி இட்டுட்டு அப்படி கலாசி போயினேங்கிறாங்க. மக்கள்கிட்ட எதை பற்றி போய் விழிப்புணர்வு கிடையாது. சிரமமாக இருக்குது. கடைசி நேரத்தில் நம்ம போய் அதை மிஷின் விட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு அது சிற்பத்து மேலே மணல் அடிச்சுக்கிட்டு அந்த மணல் அடித்து அந்த சிற்பம் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்து குறையும், அந்த டீட்டெயில் கம்மியாகும். இந்த எவ்வளோ துல்லியமாக செஞ்சுருப்பாங்க அது ஒவ்வொரு தடவையும் நம்ம சுத்தம் பண்ணும்போது அதோட அந்த துல்லியம் போயிடும். ஆமாம், அதுக்கப்புறம் அப்போ பாழை அடைஞ்சு போகும் வேலையே. அது மக்களையும் ஒத்துழைப்பு இருக்கணும். எல்லாமே ஒத்துழைச்சா எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.